யா பத்துமினி, என்னத்துக்கு பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் எதுனா சாந்து குழம்பு ஏதோ ஆட்டி வச்சுக்கிச்சு விட்றாதா? எனக்கு வவுரே சரியில்லை பார்த்துக்க. நைட்டு கடமுடன்னுச்சு. இப்போ ஆஃபீஸ்லேயும் ஒன்றும் முடியல, சமாளித்து வந்துட்டேன். இப்போ எதனா சாந்து குழம்பு வச்சு விட்டீங்கன்னா அவளு தான் பிச்சுக்கிட்டு போயிடும் பார்த்துக்க. எதனா பருப்பு கருப்பு போடு சரியா? ஏட்ட மவனே, அத்தம் வயிறு பிச்சுக்கிட்டு போதுங்கிறிய தயிர் மோர் குடிக்க வேண்டியது தானே. அப்பயும் பருப்பை போடு அதை போடுன்னுக்கிட்டுக்கிற. வாய் அடக்கண்டா. அதான் பாத்தீங்களாத்த உங்கள் பையன் பண்ணுற வேலையை. ஏன் கொஞ்சம் வாய் கொஞ்சம் கண்ட்ரோலாக திங்கிறது. போய் கடையில் கண்டது போனதெல்லாம் தின்னுபிட்டு வர வேண்டியது. அப்புறம் நம்மக்கிட்ட வந்து அந்த சாரை வைக்காத இந்த சாரை வைக்காதுன்னு உயிரை எடுக்க வேண்டியது. நான் ஒன்றும் பருப்பும் வைக்கல, சாந்து குழம்பும் வைக்கல. அப்படியே குஸ்காவாக வச்சு விட்டுலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சும்மா அதை வை இதை வையின்னு என்னை போட்டு ராவடி கட்டக்கூடாது. சேராதைங்க போய் பழத்தில் பேசிட்டுனுங்க, எல்லாம் தயிர் வாயில் வந்து ஊற்றி தின்னுங்க. நைட்டில் எவனாச்சும் தயிர் தும்பானா? 2 பேரும் சொல்றீங்க பாரு, மாமியாலும் மருமூலம் நல்லா சேர்ந்தீங்க. இந்த போண்டா வச்சு விட்டுதான் எனக்கு வவுரே சரியில்லாமல் போச்சு. உன்னை எவன் போண்டா கேட்டான்? எப்போ பாரு ஒரு எதனா பலகாரம் செய்யணும்ட்டு இந்த போண்டாவை போட்டு போட்டு வச்சுக்கிட வேண்டியது. எப்போ பார்த்தாலும் எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. அம்மாடி கண்ணு சந்தியா, நீயும் போண்டாவை இஷ்டத்துக்கு உள்ள தள்ளிவிட்டு அப்புறமா அப்பா மாதிரி கடக்காத அம்மா சொல்லிவிட்டேன். அப்புறம் வாந்தி வருதுப்பா வவத்தால போகுதுப்பான்னு என்ன ராவடி கட்டக்கூடாது. போய் வச்சுட்டு போ. உங்க அம்மா அப்புறமா செஞ்சுவிட்டு எனக்கு என்ன கொஞ்சமா தங்குறதுன்னு போயிடுவா. வீட்டில் வேறு ஸ்நாக்ஸே இல்லைப்பா. எதனா ஸ்நாக்ஸ் செய்யுமான்னா அந்த போண்டாவை தான் அம்மா போட்டு வச்சிடுறது. அது தின்னாலும் எனக்கும் அவ்வளோக்கா பிடிக்காது. என்னமே இல்லையா, நான் என்னத்தை திங்கிறது? நீ கடைக்கு போகிற, நீ எதனாச்சும் வாங்கிட்டு வரியா? நீ மட்டும் ஒன்றுமே வாங்கிட்டு வர மாட்டேங்கிற. அப்புறம் நான் என்னத்தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தேன், எனக்கு பசி எடுக்குது. ஏன் உங்கள் அம்மாவில் தான் செய்யணும்னு எதனா எழுதி வச்சுக்குதா என்ன? தச்சோட பிள்ளைங்க ஆகி போயிட்டீங்களே, வேணுங்கிறது செஞ்சு திங்க வேண்டித்தானே. அவளும் ஒண்டியாக கடந்துக்கிட்டு எத்தனை வேலையை செய்வா. நீங்களும் பள்ளிக்கூடம் போகிறன்னுக்கிட்டு ஒரு வேலை அவளுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னமோ இதையாச்சும் செஞ்சு கொடுக்குறால தின்னுக்கிட்டு இருப்பீங்களா, பழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீயும் உங்கள் அப்பனும். அவளும் ஒண்டியாக கடத்துக்கிட்டு காட்டு வேலையும் பார்க்கணும், வீட்டுலையும் பார்க்கணும், உங்களுக்கும் சோறாக்கி கொடுக்கணும். இதெல்லாம் ஸ்நாக்ஸ் வேறு. சோடு பொண்டுங்க இருக்கிறீங்களே, ஏதோ ஒன்று செஞ்சு வாய்க்கு உனக்கே தின்னுபிட்டு உங்கள் அப்பனுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம்ல. அதை விட்டுட்டு அவளையே போட்டு ராவடு கட்டிக்கிறீங்க. ஏம்மா செய்யுமான்னு. அப்புறம் அவளும் ஏத்த ஏற்ற மாட்டா. நல்லா சொல்லுங்கத்த, 2 பேர்த்து காதலி ஏறட்டும். நான் வேணுமா வீட்டில் இருந்தால் நீங்கள் சும்மா இருப்பாங்கன்னு நினச்சிப்பாங்களாட்டுங்குது. நம்மளுக்கு 1008 வேலை கிடக்குது. காட்டுக்கு ஓடணும், அந்த காட்டில் கொத்துற ஆளுங்களை பார்க்கணும், அவங்களுக்கு தீயை வச்சு எடுத்துக்கிட்டு ஓடணும், மாட்டை பார்க்கணும், ஆட்டை பார்க்கணும், வீட்டில் திருப்பி காலையிலையும் சோதத்தாக்கணும், சாயங்காலத்தையும் சோதாக்கணும். இவங்களே சும்மா அப்படி போயிட்டு வர்றது இதுதான் வேலை இவங்களுக்கு. நம்மக்கிட்ட அது சரியில்லை இது சரியில்லைன்னு நொட்ட சொல்லுவாங்க. எப்பா